வெல்கம் டு விஎல் அகாடமி. இந்த வீடியோல கார்ப்பரேட் அக்கவுண்டிங்ல இஷ்யூ ஃபோர்ஃபீச்சர் அண்ட் ரீஇஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் சாப்டர்ல அதர் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 47 நம்ம பார்க்க போறோம், which is in page number 1.121 and 1.122. And also, as a college students, உங்களோட லைஃப் ஸ்டைல் ஹேஸ் டு பி இம்ப்ரூவ்ட் அண்ட் நீங்க வந்து அதுக்கான எஃபர்ட் நிறைய போடுவீங்க. உங்க பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஆகட்டும், உங்க ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்ஸ் எல்லாமே வந்து நீங்க உங்களை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணும்னு நினைப்பீங்க. ஸோ ஃபார் தட் சேக் நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து கீழே உங்களுக்கு டேக் பண்ணியிருக்கேன். ஒரு வீடியோலையும் நான் ஒரு ஐட்டம்ஸ் எடுத்து அதில் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து உங்களுக்கு டேக் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ரியலி விஷ் இட், யூ கேன் பர்ச்சேஸ் இட் அவுட். Now let's get into the video. ஸோ இதுதாங்க ப்ராப்ளம். இதில் வந்து என்னென்னா 10,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் 13,000 ஷேர்ஸ்க்கான அப்ளிகேஷன் மணி நாம் ரிசீவ் பண்ணியிருக்கோம். இதில் எக்ஸஸ் 3,000 ஷேர்ஸ்க்கான அப்ளிகேஷன் மணி நம்ம கையில் இருக்கு. அந்த 3,000ல 1,500 ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அனதர் 1,500 வந்து எப்படி பண்ணியிருக்காங்க, எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி ரிசீவ்ட் ஆன் தி அதர் 1,500 ஷேர்ஸ் வாஸ் அட்ஜஸ்டட் டுவர்ட்ஸ் அலாட்மெண்ட். ஸோ அடுத்த 1,500 ஷேர்ஸ்க்கான எக்ஸஸ் மணியை வந்து அலாட்மெண்ட் மணியில் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. So all the amount due on shares were received except the call money on 500 shares which were forfeited. So application money receive பண்ணியாச்சு, allotment money receive பண்ணியாச்சு. இந்த first and final call மட்டும் இந்த 500 sharesக்கு நம்ம receive பண்ணல. So அதனால அதை forfeit பண்ணிட்டாங்க. forfeitனா அதை அப்படியே cancel பண்ணிட்டாங்க. இனிமேல் வந்து அந்த 500 shares நம்ம issue பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இல்லாம அந்த 500 shares இன்னும் இஷ்யூ பண்ணல அப்படிங்கிற ஸ்டேட்ல தான் இருக்கும். ஸோ அவுட் ஆஃப் தட் 500 ஷேர்ஸ் 400 ஷேர்ஸை வந்து திரும்ப ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணலங்கிற மாதிரி இருக்கு. அப்போ அந்த 500 ஷேர்ஸ்க்கான இது நம்ம கையில தான் இருக்கு. அந்த 500ல 400 ஷேர்ஸை ரீஇஷ்யூ பண்ணி அது எவ்வளோ ரூபாய்க்கு ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னா 8 ருபீஸ்க்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம 6 ருபீஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இங்க ஒரு 8 ருபீஸ். ஸோ இந்த 6ல இருந்து 2 ருபீஸ் எடுத்து இதை 10 ருபீஸ் ஆக்கிட்டு பேலன்ஸ் 4 ருபீஸை வந்து கேபிட்டல் ரிசர்வ்க்கு நம்ம போடுவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த இதுக்கான ஜர்னல் என்ட்ரிஸ் கேட்டிருக்காங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். எவ்வளோ இதுக்கு வாங்கணும்? 13,000 ஷேர்ஸ்க்கு வாங்கியிருக்கோம். ஒரு அப்ளிகேஷனோட வேல்யூ 3 ருபீஸ். ஸோ 13,000 இன்டூ 3 39,000. ஓகே, அதுல எவ்வளோ அமௌண்ட் ஷேர் கேபிட்டலுக்கு போகணும்? ஒன்லி 30,000. ஏன்னா 10,000 ஷேர்ஸ் மட்டும் தான் நம்ம இஷ்யூ பண்ண முடியும். ஸோ 10,000 இன்டூ 3 இஸ் 30,000 ருபீஸ். ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ்ல இருந்து ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்கு நம்ம எடுத்து வச்சிருக்கோம். பேலன்ஸ் 9,000 ருபீஸ் இன்னும் ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ்லயே தான் இருக்கு. ஓகேவா? அந்த 9,000ல இப்போ ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டார் எவ்வளோ இருக்கணும்? 3,000 ஷேர்ஸ் இன்டூ 3 ருபீஸ். ஓகே, அது 9,000 ருபீஸ் வந்து ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ்ல இருக்கு. அவுட் ஆஃப் திஸ் 39,000 30,000 எடுத்து ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்குள்ள போட்டோம். இது இந்த ப்ராப்ளம்ல நான் இன்னும் சொல்ல. எப்படின்னா நீங்க ஒரு இமேஜினரி இதை வச்சுக்கோங்க. அஞ்சரை பெட்டி இருக்கும் இல்லையா? அந்த அஞ்சரை பெட்டி பாக்ஸ்ல நடுவுல இருக்கிறது வந்து ஷேர் கேபிட்டல் பாக்ஸ். அந்த ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்குள்ள டோட்டலா 10,000 இன்டூ 10 ருபீஸ், அதாவது 1 lakh ருபீஸ் அந்த ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்குள்ள இருக்கணும். ஓகே, அந்த 1 lakh ருபீஸ் போடுறதுக்கு முன்னாடி அந்த 1 lakh ருபீஸ் எங்க இருந்து வரணும் அப்படின்னா, அந்த 10 ருபீஸ்ல 3 ருபீஸ் 10,000 இன்டூ 3 30,000 ருபீஸ் ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ்லயும் அண்ட் 30,000 ருபீஸ் ஷேர் அலாட்மெண்ட் பாக்ஸ்ல இருந்தும் 40,000 ருபீஸ் ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் பாக்ஸ்ல இருந்தும் எடுத்து ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்குள்ள போடணும். ஓகே, இதுதான் ப்ராசஸ். ஓகே, பட் இந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்குள்ள சின்ன சின்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த 10,000 இன்டூ 3 ருபீஸ் அப்ளிகேஷன் மணி வாங்குறப்போ நம்ம எக்ஸ்ட்ராவா 9,000 ருபீஸ் வாங்கிட்டோம். ஓகே, அந்த 9,000 ருபீஸ 4,500 4,500 பிரிச்சு 4,500 ருபீஸ நம்ம திருப்பி கொடுத்துட்டோம். இன்னொரு 4,500 இந்த அலாட்மெண்ட்ல அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அண்ட் இந்த ரேஷியோல நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் சொல்றேன். இப்போதைக்கு நம்ம பார்த்தது என்ன? ஷேர் அப்ளிகேஷன். ஸோ ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ்க்குள்ள 39,000 ருபீஸ் வந்திருக்கு. ஓகே, அதுல 30,000 ருபீஸ் எடுத்து ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்குள்ள போட்டிருக்கோம். அண்ட் பேலன்ஸ் 9,000 ருபீஸ்ல ஷேர் அலாட்மெண்ட்டுக்கு ஒரு 4,500யும் திரும்ப கேஷா நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ், அதாவது யாரு ஷேர் அப்ளிகேஷன் வாங்கினாங்களோ அவங்களுக்கு நம்ம திருப்பி கொடுத்துட்டோம்.
ஓகே. கிரெடிட் வாட் கோஸ் அவுட் இங்க வந்து 4500 கேஷா வெளியில போகுது. அதனால பேங்க் அக்கவுண்ட்ட கிரெடிட் பண்ணியிருக்கோம். இன்னொரு 4500 ஷேர் அலாட்மெண்ட் பாக்ஸ்க்குள்ள போகுது. ஸோ ஷேர் அலாட்மெண்ட்ன்னு நம்ம இங்க காமிச்சிருக்கோம் கிரெடிட்ல. ஓகே. இந்த 9000 எங்க இருக்கு? ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ்ல இருக்கு. அதனால அத டெபிட் பண்ணியிருக்கோம். இப்ப அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஷேர் அலாட்மெண்ட்ட பொறுத்தவரையும், ஷேர் அலாட்மெண்ட் பாக்ஸ்க்குள்ள எவ்வளோ ரூபாய் இருக்கணும்? 10,000 ஷேர்ஸ் இன்டூ ₹3 ₹30,000 இருக்கணும். அதாவது ஷேர் அலாட்மெண்ட் பாக்ஸ்லேருந்து ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்குள்ள எடுத்து போடுற அமௌண்ட் இது. ஓகே. அண்ட் இப்போ எவ்வளோ அமௌண்ட் நாம கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 10,000 ஷேர்ஸ் இன்டூ 3 ₹30,000. அதுல ஆல்ரெடி 1,500 ஷேர்ஸ்க்கான ₹3 நம்ம கையில இருக்கு. ஓகே. ஸோ அது எவ்வளோ? 4,500. அந்த 4,500 போக ₹25,500 நாம கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இந்த 25,500 டூ ஷேர் அலாட்மெண்ட். இந்த 25,500 அமௌண்ட் பிசினஸ்க்குள்ள வந்துருச்சு. அதை எடுத்து நம்ம எந்த பாக்ஸ்க்குள்ள போடணும்? ஷேர் அலாட்மெண்ட் பாக்ஸ்க்குள்ள போடணும். ஆல்ரெடி இருக்கிற 4,500 பிளஸ் இந்த 25,500 இது ரெண்டையும் சேர்த்து 30,000 ஆக்கி நம்ம ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்குள்ள போடுறோம். ஓகே. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கவுண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட். இது வந்து என்னன்னா எவ்வளோ அமௌண்ட்டை நாம கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கானது. அதாவது எவ்வளோ அமௌண்ட் ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்குள்ள போகணும், ஃபர்ஸ்ட் கால் பாக்ஸ்ல இருந்து ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்குள்ள போகணும் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, ஷேர் ஃபர்ஸ்ட் கால் பாக்ஸ்ல இருக்க வேண்டிய அமௌண்ட் ₹40,000. அந்த அமௌண்ட் எடுத்து ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்குள்ள ₹40,000 போடணும். பட் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே. அடுத்தது இங்க பாத்தீங்க அப்படின்னா எவ்வளோ பேங்க் அக்கவுண்ட் டேட்டா டு 500 ஷேர்ஸ்க்கான கால் மணி வரல. ஸோ நம்ம ரிசீவ் பண்ணது 9,500 ஷேர்ஸ் இன்டூ ₹4. அது 38,000 தான் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம் அவுட் ஆஃப் 40,000. ஸோ கால் இன் அரியர்ஸ் அது வந்து 2,000 நம்ம கைக்கு வரவே இல்லை. ஓகே. ஸோ இந்த கால் இன் அரியர்ஸ் எவ்வளோன்னு இந்த 500 ஷேர்ஸ்க்கான ₹4 இந்த ₹2,000 வரல. பட் ஆனா ஷேர் ஃபர்ஸ்ட் கால் பாக்ஸ்க்குள்ள இருக்க வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ? ₹40,000. ஓகே. To the share first call box, the amount has to go ₹40,000. But நம்ம கிட்ட இருக்கிறது 38,000 தான். ஸோ இந்த 2,000 நம்ம என்ன பண்ணணும்? ஒண்ணு ரிசர்வ்ல இருந்து எடுத்து போடணும். இல்ல அப்படின்னா இது அப்படியே வச்சிருக்கணும். ஒன் டேட் வில் கம். இந்த கால் அமௌண்ட் வராத ஷேர்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்க, ஃபோர்ஃபீட் பண்ணிடுவாங்க. அதனால இப்போதைக்கு கால் இன் அரியர்ஸ்ன்னு வச்சு நம்ம 40,000 போட்டிருக்கோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ்க்கானது. ஸோ ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்குள்ள இந்த 500 ஷேர்ஸ்க்கான அமௌண்ட் எவ்வளோ இருக்கணும்? ₹5,000 இருக்கணும். ஸோ ஆல்ரெடி எவ்வளோ இருக்கு? ஷேர் அலாட்மெண்ட் மணி ₹3 அவங்க பே பண்ணியிருக்காங்க. ஸோ 500 இன்டூ 3 ₹1,500 ஷேர் அலாட்மெண்ட் மணி ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்குள்ள இருக்கு. ஃபர்ஸ்ட் கால் மணி அது ஒரு 1,500 இருக்கு. ஸோ கால் மணி மட்டும்தான் இல்லை. அதை வந்து ஃபோர்ஃபீட் பண்ணியிருக்கோம் ₹2,000. ஸோ ஆல்ரெடி எக்ஸஸா இருக்கிறது ₹3,000. இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்ல இப்ப ₹3,000 எக்ஸஸா இருக்கு. இன்னொரு ₹2,000 உள்ள போகாம இருக்கு. அதுக்கான என்ட்ரி தான் இது. ஓகே. தட் ஹேஸ் டு பி டேக்கன் அவுட் சைட் ஃப்ரம் ஷேர் கேபிட்டல். ஷேர் கேபிட்டல்ல இருக்கிற ₹5,000 இந்த ₹1,500 ₹1,500 ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்ல இருந்து எடுக்கணும். இந்த ₹2,000 வந்து இன்னும் ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்குள்ள போகவே இல்லை. அதனால அதையும் கிரெடிட் பண்ணியிருக்கோம். இது ரெண்டும் வெளியில எடுத்திருக்கோம். இது வெளியிலேயே தான் இருக்குது, உள்ள வராம. அதனால இது 3யுமே நம்ம கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்குலேஷன் ஆஃப் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் ரிசர்வ். இங்க டோட்டல் ஃபோர்ஃபீச்சர் மணி ஆன் 500 ஷேர்ஸ் எவ்வளோ? 400 ஷேர்ஸ் ஃபோர்ஃபீட்டட். ஸோ 400 ஷேர்ஸ் இன்டூ 3 + 3 இந்த ₹6 கலெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த ₹2,400 நம்ம கையில இருக்கு. அமௌண்ட் டு பி ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் ரிசர்வ் எவ்வளோ? 400 இன்டூ 4 ₹1,600. ஓகே. ஸோ இந்த ₹6க்கானது இருக்கு. இந்த 1,600 ஏன் இங்க ₹4ன்னு காட்டுறோம் அப்படின்னா, இங்க ₹6 அமௌண்ட்டை நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். ₹6 நம்ம கையில இருக்கு. பட் ஆனா இந்த ₹6ல இருந்து ₹2 எடுத்து அந்த டிஸ்கவுண்ட்டை மேட்ச் பண்ணணும்.
ஸோ அத மேட்ச் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் நம்ம கையில எவ்வளோ இருக்கும்? ரூ. 4 தான் எக்ஸ்ட்ராவா இருக்கும். அந்த ரூ. 4 தான் ₹1600 நம்ம கேபிட்டல் ரிசர்வ்ல போடுறோம். ஓகே. ஸோ இத இன்னுமே நான் கிளியரா போடலாம். பட் நான் லிமிட்டட் ஸ்டெப்ஸோட முடிச்சிருக்கேன். பட் உங்களுக்கு நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ரூ. 6ங்கிறத நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ ரூ. 6 கலெக்ட் பண்ணிட்டோம். அந்த ரூ. 6ல ரூ. 2 வந்து அந்த டிஸ்கவுண்ட் ₹2 இருக்கு இல்லையா? ₹8க்கு ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ப அந்த ₹10 ஆக்கணும்னா ரூ. 2 நம்ம ரிசர்வ்ல இருந்து தான் எடுத்து போடணும். ஸோ அப்படி ரூ. 2 எடுத்து போனது போக இந்த 400 ஷேர்ஸ்க்கான ₹4 1600. ஓகே. இப்ப அதுக்கான என்ட்ரீஸ். ஸோ பேங்க் அக்கவுண்ட் டெட்டார் 400 ஷேர்ஸ் இன்டூ 8 அது ₹3200. ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ்ல இருந்து ₹2 எடுத்திருக்கோம். 400 ஷேர்ஸ் இன்டூ 2 அது ₹800. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து ₹4000 ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்குள்ள போடுறோம். ஓகே. அகைன் ஒரு 100 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணாமலே இருக்கு. அது நமக்கு இந்த ப்ராப்ளம்குள்ள வராது. ரீஇஷ்யூ பண்ணது மட்டும் தான் இங்க வரும். ஸோ ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ் அக்கவுண்ட் டெட்டா டு கேபிட்டல் ரிசர்வ் அக்கவுண்ட். இந்த 1600 எக்ஸ்ட்ராவா இருக்கிற 1600 கேபிட்டல் ரிசர்வ் பாக்ஸ்க்கு போகுது. ஓகே. நவ் இட் இஸ் இன் ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ் பாக்ஸ் தட் இஸ் கோயிங் டு கேபிட்டல் ரிசர்வ். இது எக்ஸஸ் அமௌண்ட். அதனால ரிசர்வ்ல வைக்கணும். ஓகே. ஸோ வித் திஸ் ப்ராப்ளம் இஸ் ஓவர். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் நான் என்னென்ன ப்ராப்ளம் உங்களுக்கு அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் டூ கமெண்ட். அண்ட் தேங்க் யூ ஒன்ஸ் அகெயின்.